ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் லாங் டிரைவ் கிளம்புனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் வண்டியில் பெட்ரோல் இல்லை. சரி ஓகே, காலையில் கிளம்புறாங்களே வண்டியில் டேங்க் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்க் போய் நின்னா, இல்லை ப்ரோ நம்ம லாங் போகிறோம் எல்சிக்கர் ஓட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை லொக்கேஷன் பார்த்தா 10 கிலோமீட்டர் தள்ளி காட்டுது. அவர் தான் அவைலபிள் இருந்தார் அன்றைக்கி நைட்டு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பயே டைம் பார்த்தா ஒரு 9:45 கிட்ட தாண்டி இருக்கும். வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு எல் ஸ்டிக்கரு, பேக்கில் ஒரு எல் ஸ்டிக்கரு ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்த வேலையே டீ குடிக்க தான். அதை மிஸ் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நியர்பையில் இருக்க சாய் கிங்ஸ் வரப்பே பார்த்தோம், ஓப்பனில் இருந்தது. சரி திறந்துருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் கிங்ஸ் போயிட்டோம். அப்போ பார்த்தா மணி 11 தாண்டிடுச்சு. 11:15 கிட்ட இருக்கும் மணி. சாய் கிங்ஸ் வந்து ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணாமல் இருந்தால் அப்படி. எனக்கு ஹாட் சாக்லேட் பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு ஹாட் சாக்லேட், ஒரு மசாலா சாய், அதுக்கடுத்து பன் பட்டர் ஜாம், கூடவே ஹெசல்நட் காஃபின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. நபரா செட்ல ஹாட் சாக்லேட் கிடையாது ப்ரோ. அவ்வளோதான், காலைல 5 மணிக்கு ஊருக்கு போக முடியாது. ஐயோ மாலா எரியுதுடி, மாலாலாம் இவங்க வந்து காலையில் 5 மணிக்கு கிளம்பணும். மணி இப்பயே 11:30 கிட்ட ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். சரின்னு டீ குடிச்சு முடிச்சுட்டு சாய் கிங்ஸில் ஒரு 500 ரூபா மொய் எழுதிட்டு வீட்டை பார்த்து போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சாய் கிங்ஸில் பிடிக்கும் அப்படின்னா என்ன பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா.